ராமன் ஒரு ஸ்மக்லர், தக், கிரிமினல் அப்படின்றத நாயகன் படத்துல கமலஹாசன் மறைமுகமா சொல்லியிருக்காரு. படத்தோட பேரை நோட் பண்ணுங்க, நாயகன். அப்படின்னா ராமனை தான் யூத சதிகாரர்கள் நாயகனா கருதுறாங்க. அந்த நாயகன் என்ற ராமனை குறிக்கிற பெயர்ல இருந்து வந்ததுதான் வி நாயகன். வி நாயகன்னா பெரிய நாயகன், கிரேட் ஹீரோ அப்படின்னு வச்சுக்கலாம். இவங்களுடைய ராமன் தான் வி நாயகனா, அதாவது கிரேட் ஹீரோவா. ஆனா ராமனை நம்ம கிரேட் ஹீரோன்னுலாம் கருத முடியாது. அது ஒரு இட்டு. அதை நம்ம இட்டுன்னு தான் கூப்பிடணும். வேணும்னா நம்ம வீணா போன நாயகன் வேணா கூப்பிடலாம். ஏன்னா யாரோட மோதிரம்னு தெரியாம இந்த அறிவுகிட்ட யூத பயங்கரவாதி சேது சமுத்திரத்துல முழுகி வீணா தானே போனா, அதனால இவனை வீணா போன நாயகன் வேணா கூப்பிடலாம். வி நாயகன், வீணா போன நாயகன். சரிங்களா? இப்ப நாயகன் என்ற பெயர் எப்படி வந்தது? நாய் கூட்டல் அகன், நாயகன். நாய்களை வளர்த்தவன் தான் நாயகன். ராமன் நாய்களை வளர்க்கறதுக்கான காரணம் என்ன? இந்த வரலாற வசந்த மாளிகைன்ற ஒரு பழைய படத்துல மறைமுகமா காமிச்சிருக்காங்க. சிவாஜி நடிச்ச இந்த ஆனந்த் கதாபாத்திரம் முக்கால்வாசி ராமனை குறிக்கிற கதாபாத்திரம் தான். ஒரு ரத்த காட்டேரியா, மொடா குடிகாரனா, பொம்பளை பொறுக்கியா காமிச்சிருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காட்சியில ராமன் ஒரு ரத்த காட்டேரி அப்படின்றத சிம்பாலிக்கா காமிச்சிருக்காங்க. ராமனோட இந்த காட்சியை இணைக்கிற அந்த சிம்பிள், அந்த குறியீடு எதுனா இந்த பஃபோமெட். பஃபோமெட் குறியீடுக்கும் ராமனுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த வரலாறை பத்தி வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். இப்போதைக்கு புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, வசந்த மாளிகை படத்துல இந்த ஆனந்த் கதாபாத்திரம் 90% ராமனை குறிக்கிற கதாபாத்திரம். அந்த ஹீரோயினுக்காக வசந்த மாளிகை கட்டுற அந்த காட்சிகள் மட்டும் கிருஷ்ணனை குறிக்கிற கதாபாத்திரம். ராமன் தானே மனித குலத்தோடைய முதல் வில்லன். அந்த வில்லனை எப்படி ஹீரோவா காமிக்கிறது? அதனால கிருஷ்ணனையும் இந்த ஆனந்த் கதாபாத்திரத்துல மிக்ஸ் பண்ணி தான் காமிச்சிருப்பாங்க. இதே டெக்னிக்க, அதாவது அவங்களுடைய யூத ராமனையும் நம்மளுடைய தமிழ் கடவுள் கிருஷ்ணரையும் மிக்ஸ் பண்ணி பல படங்கள்ல ஹீரோவா காமிச்சிருக்காங்க. இந்த படத்துல இந்த ஆனந்துக்கு ஒரு அண்ணன் இருக்கிற மாதிரியும், அந்த அண்ணன் பல நாய்களை வளர்க்குற மாதிரியும் கதையில வரும். அண்ணன் தம்பினாலே ராமன் லக்ஷ்மணன் தானே, அதனால ராமன் லக்ஷ்மணன் வச்சுக்கலாம். ஆனா இதுல லக்ஷ்மணனை தம்பியா காட்டாம அண்ணனா காமிச்சிருக்காங்க. அந்த லக்ஷ்மணன் மூலமா ராமன் நாய்களை ஏன் வளர்த்தான் அப்படின்ற வரலாற என்கோட் பண்ணிருக்காங்க. இந்த லக்ஷ்மணன் கதாபாத்திரம் தன்னை எதிர்க்க வர மக்கள் மேல தான் வளர்த்து விட்ட அந்த நாய்களை ஏவி விடுவான். இதுக்குதான் ராமனும் லக்ஷ்மணனும் காட்டுக்குள்ள நிறைய நாய்களை வச்சு வளர்த்துருக்கானுங்க. ராமனும் லக்ஷ்மணனும் ஒரு நாய் பண்ணையே வச்சிருந்திருக்கானுங்க அப்படின்னு இதுல இருந்து தெரியுது. இந்த நாய் சிம்பாலிசத்தை வசந்த மாளிகை படத்துல மட்டும் இல்ல, கமல்ஹாசனோட தேவர் மகன் படத்துல, அன்பே சிவம் படத்துல, ரஜினிகாந்த் நடிச்ச சந்திரமுகி படத்துல, பாஷா படத்துல, நம்ம ஏற்கனவே டீகோட் பண்ண ஷாருக் கான் நடிச்ச கோயிலான்ற ஹிந்தி படத்துல, இப்படி நிறைய படங்கள்ல நாய் சிம்பாலிசம் வரத நான் நோட் பண்ணேன். இந்த புதிருக்கான விடை எனக்கு வசந்த மாளிகை படத்துல தான் கிடைச்சது. சோ இந்த வீணா போன நாயகன், நாய் கூட்டல் அகன், நாயகன். ராமன் நிறைய நாய்களை தன்னை எதிர்க்க வர மக்கள் மேல ஏவி விடுறதுக்காக வளர்த்திருக்கான். இப்படி நாய்களை வளர்த்து தன்னை எதிர்க்க வரவங்க மேல ஏவி விட்டதுனாலதான் இவனுக்கு பேரு நாயகன். நாயகன்ற பேரே ராமனை குறிக்க தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அவனுக்கு நாயகன் பேரு வச்சதே பிராமணர்கள் தான். நாயகன்னாலே அது ராமனை தான் குறிக்குது, இது உறுதி. அதுல இருந்து உருவாக்கப்பட்ட இன்னொரு பேர் தான் விநாயகன், வி நாயகன், அதாவது கிரேட் ஹீரோவா நம்ம வீணா போன நாயகன்னு கூப்பிட்டுப்போம். இப்ப விநாயகன் கையில எதுக்கு கோடாரி, அங்குசம், பாசக்கயிறு இதெல்லாம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரிய வந்துருச்சு. என்னன்னா ராமன் நிறைய ஆயிரக்கணக்கான காட்டு யானைகளை கொலை செஞ்சிருக்கான். தந்தத்துக்காக கொலை செஞ்சு அந்த தந்தங்களை எடுத்து வெளிநாடுகளுக்கு கள்ளக்கடத்தல் செஞ்சிருக்கான். அப்புறம் காட்டுல மற்ற விலங்குகளையும் வேட்டையாடுறதுக்காக பாசக்கயிறை பயன்படுத்தியிருக்கான். தன்னை பிடிக்க வர காவல்துறை மேலையும் வனத்துறை மேலையும் இந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் கொரில்லா தாக்குதலுக்காகவும் பயன்படுத்தியிருக்கான். அதனாலதான் விநாயகனுடைய ஒரு கையில கோடாரியும் அங்குசமும், இன்னொரு கையில பாசக்கயிறும் இருக்கு. விநாயகனுடைய ஒரு தந்தம் உடைக்கப்பட்டிருக்கு. விநாயகனுடைய ஒரு தந்தம் எதுக்காக உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுக்கான உண்மையான காரணத்தை இப்பதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ராமன் யானை தந்தங்களை கள்ள கடத்தல் செய்திருக்கான் அப்படின்றத மறைமுகமாக குறிக்கிறதுக்காக தான் யானை முகம் கொண்ட விநாயகனுடைய ஒரு தந்தம் உடைக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒரு மிகப்பெரிய புதிர்க்கான விடை நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இந்த உடைந்த தந்தம் ராமன் யானை தந்தங்களை கடத்தின வரலாறு தான் மறைமுகமா சுட்டி காட்டுது.
அதுக்கப்புறம் விநாயகனுடைய வாகனமாக எலி ஏன் இருக்கு அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய கேள்வி. இதுக்கான விடைய நம்ம 1 வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம். காட்டுக்குள்ள ஓடி ஒளிஞ்சவன் தானே இந்த ராம. அவனை குறிக்கிற கதாபாத்திரம் தானே ஜெர்ரின்ற எலி. இத ஹெலிகாப்டர் டீகோட் வீடியோல நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோல காட்டுக்குள்ள ஓடி ஒளிஞ்ச ராமனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ராவணனால ஹெலிகாப்டர் என்ற வாகனமே உருவாக்கப்பட்டிருந்தது அப்படின்றத ஆதாரங்களோட நான் விளக்கி இருந்தேன். இங்க ராமனை குறிக்கிற ஒரு குறியீடு தான் எலி. அந்த ராமன் என்ற எலியை கைப்பற்றுவதற்காக உருவாக்கப்பட்டது தான் எலி கைப்பற்று ஹெலிகாப்டர். கைப்பற்று என்ற சொல் தான் காப்டர்னு இங்கிலீஷ்ல மருவி இருக்குன்னு நான் சொன்னேன். அதனால ராமனுடைய வரலாற்றை மறைமுகமாக குறிக்கிறதுக்காக தான் யூதர்கள் இந்த வானூர்தி வாகனத்துக்கு ஆங்கிலத்துல ஹெலிகாப்டர் அப்படின்னு மறைமுகமா பேர் வச்சு என்கோட் பண்ணிருக்காங்க. அதனால ஷெட்டானிய குறிக்கிறதுக்காக தான் இந்த விநாயகனுக்கு அவனை குறிக்கிற ஒரு குறியீட்டு விலங்கான எலி வாகனமாக சேர்க்கப்பட்டிருக்கு. விநாயகனை எப்படி உருவாக்குனாங்கன்னு இந்து மதத்துல ஒரு கப்சா புராணம் விட்டாங்கல்ல, அதுல பார்வதியோடைய உடம்புல இருந்து அந்த அழுக்கு தான் இந்த விநாயகன் அப்படின்னு சொன்னாங்கல்ல. ராம ஒரு அழுக்குன்றத இந்த கதையில மறைமுகமா பிராமணர்களே ஒத்துக்கிறாங்க. ராமன் காட்டுக்குள்ள கேமோஃபிளாஜ் பண்ணி திரியறதுக்காக தன் உடம்புல சேரவாரி பூசிப்பான். அடிக்கடி சேரவாரி பூசிப்பான். பல திரைப்படங்கள்ல இந்த கதாநாயகன் சேர் பூசின உடம்போட சண்டை காட்சிகள், நகைச்சுவை காட்சிகள் இப்படிலாம் நிறைய இருக்கும்ல. அதுவும் ராமன் காட்டுக்குள்ள கேமோஃபிளாஜ் பண்ணிக்கிறதுக்காக தன்னுடைய உடம்புல சேத்த வாரி பூசிக்கின வரலாறு தான் காட்டுது. இந்த கதையில தலை வெட்டப்பட்ட சம்பவம். சிவன் விநாயகனுடைய தலையை வெட்டினது. யுத்தத்துல ராவணன் சார்பா ராமனுடைய தலையை கொய்து வெற்றி பெற்றது இந்திரன். அந்த பயங்கரவாதியோட தலைய கொண்டுட்டுவான்னு ராவணன் இட்ட கட்டளை கிணங்க இந்திரன் ராமன் என்ற வந்தேரி யூத பயங்கரவாதியோட தலையை கொய்தார். இந்த சம்பவத்தை நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பார்த்துட்டோம். ஆனா இந்த வரலாற நேரடியா சொன்னா நம்மளுக்கு எல்லாம் புரிஞ்சிரும்ல. அதனால இந்த புராணத்துல ராவணனுக்கு பதிலா சிவன் சேர்த்துட்டாங்க. சிவனுடைய பக்தர் தானே ராவணன். ராவணனுடைய பட்டங்கள்லயே முக்கியமானது சிவதாசன். அது மட்டும் இல்ல, சிவன் பழங்கற்காலத்துல எப்படி குமரிகண்ட மக்களுக்கு தலைவரா இருந்தாரோ, குமரிகண்டம் அழிந்த பிறகு பல நாடுகளுக்கு மக்கள் சிதறி போனாங்க. அந்த மக்களை எல்லாம் ஒன்றாக இணைத்து உலகத்துக்கே ஒரு நல்லாட்சி கொடுத்தவர் ராவணன். சிவன் 2.0 கூப்பிடுற அளவுக்கு ராவணன் 7000 ஆண்டுகளுக்கு முன்பு உலக மக்கள் அனைவராலும் மிகவும் போற்றப்பட்ட தலைவராக திகழ்ந்தார். சாமதான பேத தண்டம் என்ற சிவனுடைய கோட்பாட்டை எடுத்து அதை மேலும் விரிவுபடுத்தி ஒரு மிகப்பெரிய அரசியல் விஞ்ஞானியாக, பொலிட்டிக்கல் சயின்ஸ் லெஜெண்டா ராவணன் வாழ்ந்திருக்காரு. ஏற்கனவே ராவணனுடைய பட்டங்கள்ல ஒன்றான விஸ்வநாதன் அவர் வேர்ல்டு லீடர் அப்படின்றத குறிக்குதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது மட்டும் இல்ல, அவர் உலக மக்களை இணைக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருந்துச்சு. ராமாயணத்தோடைய ரிப்பீட் தான் வேர்ல்டு வார் 1 அப்படின்றத டிசிபி மூலமா யூதர்களை லீக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுவும் ஒரு அறகுறை இன்ஃபர்மேஷன் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ராமன் கள்ளக்கடத்தல் வியாபாரம் செஞ்சு வெளிநாடுகளுக்கு பல விலை உயர்ந்த பொருட்களை ஏற்றுமதி பண்ணியிருக்கான்ல. வெளிநாடுகள்ல இருந்த துறைமுகங்கள்லயும் இந்த ராமன், லக்ஷ்மண், சரமா போன்ற யூத பயங்கரவாத கூட்டங்கள் பரவி இருந்துச்சு. ஒட்டுமொத்த உலகத்திலையும் இந்த யூத பயங்கரவாதிகளுடைய அட்டூழியம் ரொம்ப அதிகமா போயிட்டு இருந்ததுனால அதை கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு பல நாட்டு தலைவர்களோட ஒப்பந்தம் போட்டு அந்தந்த நாடுகள்ல இருக்கிற யூத பயங்கரவாத கூட்டங்களையும் யூத கள்ளக்கடத்தல் கூட்டங்களையும் ஒழிச்சு கட்டியிருக்காரு நம்ம ராவணன். இதுதான் முதலாம் உலக போர், வேர்ல்டு வார். அதாவது ராவணன் உலக நாடுகளில் பரவி இருந்த யூத பயங்கரவாதத்தை ஒழிச்சு கட்டினது தான் முதலாம் உலக போரான ராமாயணம். இப்ப யூதர்கள் தங்களுடைய பாணியில வார் ஆன் டெரர் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஆனா அது வெறும் ஒரு நாடகம் தான். ஒரிஜினல் வார் ஆன் டெரர் ராமன் தோற்கடிக்கப்பட்ட பின்னால் ராவணன் உலக நாடுகள்ல இருந்த அனைத்து யூத பயங்கரவாத ஆட்கடத்தல், கள்ளக்கடத்தல் வலை பின்னல்களையும் ஒழிச்சு கட்டினது தான் ஒரிஜினல் வார் ஆன் டெரர். ஆனாலும் ஏதோ ஒரு வகையில மறுபடியும் முளைச்சு வந்துட்டு தான் இருந்தானுங்க. அதுல மறுபடியும் முளைச்சு வந்தவன் தான் யூத சகுனி. சகுனி போல உலகெங்கும் பரவி இருந்த யூத ஆட்கடத்தல், கள்ளக்கடத்தல், விபச்சார கூட்டங்களை கிருஷ்ணர் முடிவு கட்டினது தான் ஒரிஜினல் வேர்ல்டு வார் 2 ஆன மகாபாரதம். மகாபாரதம் வெறும் தமிழ்நாட்டுல மட்டும் நடக்கல,
இந்தியா முழுக்க நடந்திருக்கு, உலகம் முழுக்க நடந்திருக்கு. உலகம் முழுக்கவும் ஆட்டம் போட்டுட்டு இருந்த இந்த யூத பயங்கரவாத வலைப்பின்னல்களுக்கு எதிராக நடந்ததுதான் கிருஷ்ணருடைய மகாபாரதம். ஒரு 100 வருடங்கள் முன்னாடி யூதர்களே அதை அவங்க பாணியில வேர்ல்டு வார் 2ன்னு ரிப்பீட் பண்ணிருக்காங்க. ஆனா ஒரிஜினல் வேர்ல்டு வார் 2 யூதர்களை கிருஷ்ணர் விரட்டி அடித்த மகாபாரதம் தான். இத பத்தி நான் டீட்டெயிலா பேசினாதான் புரியும். சார்லி சாப்ளின் ஹிட்லர் பத்தி விளக்குற வீடியோல நான் டீட்டெயிலா பேசுறேன். அடால்ஃப் ஹிட்லர்ன்ற ஜெர்மன் தலைவர் கிருஷ்ணரை குறிக்க யூதர்களே உருவாக்குன ஒரு தலைவர். இதுக்கு பின்னாடி பெரிய உலக அரசியல் இருக்கு. இதுக்கும் கிருஷ்ணருக்கும் என்ன சம்பந்தம்? ஹிட்லர் எப்படி உருவானாரு? யுத்தத்தின் இறுதியில ஹிட்லருக்கு என்ன ஆச்சு? யூதர்கள் எதுக்கு ஹிட்லரை கிருஷ்ணரோட ரிப்பீட்டா உருவாக்குனாங்க? எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலா வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். சார்லி சாப்ளின் ஹிட்லர் தவிர வேறு பல தலைவர்களையும் கிருஷ்ணருடைய ஒரு அம்சத்தை குறிக்கிற மாதிரி உருவாக்கியிருக்காங்க. கிருஷ்ணர் ஒரு மிகப்பெரிய ஆளுமை. அதனால ஒருத்தரை வச்செல்லாம் கிருஷ்ணருடைய வரலாற்றை ரிப்பீட் பண்ண முடியாது. அதுக்கு 1000 பேர் தேவை. அதனால்தான் கிருஷ்ணருடைய ஒரு ஆஸ்பெக்டையும் எடுத்து நம்மளுக்கு தெரிஞ்ச பல முக்கிய பிரபலங்கள்ல ஒளிச்சு வச்சிருக்காங்க இந்த யூதர்கள். அதுல ஒரு சிலர் சர்தார் வல்லபாய் பட்டேல், B.R. அம்பேத்கர், காந்தி, சுபாஷ் சந்திர போஸ். இவங்களுக்கும் கிருஷ்ணருடைய வரலாற்றுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு நம்ம அப்புறமா பார்க்கலாம். யுத்தத்தின் இறுதியில் பயங்கரவாதி ராமனுடைய தலை வெட்டப்பட்டது. அதை குறிக்கிற சொல்லாடல் தான் தலை தீபாவளின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆனா ராவணனையும் இந்திரனையும் இந்த கதைக்குள்ள கொண்டு வந்தா உண்மையான வரலாறு தெரிஞ்சிரும்ன்றதுனால சிவன் விநாயகன் என்ற சிறுவனுடைய தலையை வெட்டினார் அப்படின்னு இதுல புழுகி வச்சிருக்கானுங்க. ராவணன் ராமனுடைய தலையை கொய்தத சிவன் விநாயகனுடைய தலையை கொய்தார் அப்படின்னு என்கோட் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். இப்ப இந்த யானை முகம் ஏன் வந்ததுன்னா, ராமன் பல யானைகளை கொன்று தந்தங்களை கைப்பற்றியிருக்கான். அதை குறிக்கிறதுக்காக தான் ராமனை குறிக்கிற இந்த உருவகத்துக்கு யானை தலையை பொருத்திட்டாங்க. அதுல ஒரு தந்தத்தையும் எடுத்துட்டாங்க. இப்ப விநாயகனுடைய தலை ஏன் வெட்டப்பட்டது அப்படின்றது நம்மளுக்கு புரிஞ்சிடுச்சு. கடைசி கேள்வி என்ன? விநாயகன் சிலையை ஏன் கடல்ல கரைக்கிறாங்க? ராமனோட தலையை எடுத்த பிறகு அவனுடைய முண்டமான உடல் சேது சமுதிர கடல்ல வீசப்பட்டதுல அதை குறிக்கிற நிறைய சினிமா காட்சிகள் உண்டு. அதுல ஒன்னு எக்ஸ்ட்ராக்ஷன் என்ற ஹாலிவுட் படம். இந்த படத்துல இந்த கதாபாத்திரம் ராமனையும் இந்திரனையும் சேர்த்து குறிக்கிற மாதிரி குழப்பி எடுத்திருக்காங்க. கடைசி காட்சியில ராமனுக்கு கழுத்துல குண்டடிப்பட்ட வரலாற அப்படியே தத்ரூபமா காமிச்சிருக்காங்க. இந்த கிளைமேக்ஸ் காட்சி நடக்கிற இடம் ஒரு பாலம். கழுத்துல குண்டடிப்பட்ட பிறகு அந்த பாலத்துல இருந்து நாயகன், அதாவது ராமன், தண்ணியில விழுந்து மூழ்கி சாவற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் ராமாயணத்தை தான் குறிக்குது. ஏன்னா கழுத்துல குண்டடி, தண்ணியில விழுந்து சாவறது, பாலம் எல்லாமே இருக்குல்ல. ராமாயணத்துக்கும் பாலத்துக்குமே தொடர்பு இருக்கிறது ஒரு பெரிய புதிரா பேசப்படுது. அதையும் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஏன்னா நேரம் பத்தாது. சுருக்கமா சொன்னா, ராமன் பாலத்தெல்லாம் கட்டல. பிராமணர்கள் புழுகிற மாதிரி ராமன் எந்த பாலத்தையும் கட்டல. அவன் ஒரு படிக்காத தற்குறி, ஒரு பயங்கரவாதி, ரத்தம் குடிச்ச காட்டேரி. நம்மளுக்கு தெரியும், ரத்தம் குடிச்ச காட்டேரி எப்படி பாலத்தை கட்டும்? பாலத்தை கட்டினது ராவணன், பாலத்தை உடைச்சவன் தான் ராமன். இப்போதைக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தவிர இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் படத்துல இன்னொரு உண்மையும் இருக்கு. என்னன்னா, இதுல வர லக்ஷ்மணன் கதாபாத்திரம். இந்த லக்ஷ்மணன் கதாபாத்திரத்துக்கு மூக்கு உடையிற காட்சியை பார்த்தோன்னா எனக்கு ஒண்ணு புரிஞ்சுது. உண்மையிலேயே ராமாயண யுத்தத்துல மூக்கு உடைஞ்சது லக்ஷ்மணனுக்கு தான். ஆனா அந்த அவமானத்தை மறைக்கிறதுக்காக இவங்க எழுதின சமஸ்கிருத வெர்ஷன் இருக்குல்ல, அதுல லக்ஷ்மணன் சூர்பனகியோட மூக்க உடைச்சிட்டான் அப்படின்னு பொய் கதை எழுதி வச்சிருக்காங்க. இதுக்கு பேர் தான் நார்சிஸ்டிக் ப்ரொஜெக்ஷன். அதாவது உடைஞ்சது லக்ஷ்மணனோட மூக்கு தான், ஆனா லக்ஷ்மணன் சூர்பனகியோட மூக்க உடைச்சிட்டான் அப்படின்னு கதை எழுதி இந்த உண்மையை நம்ம கிட்ட மறைச்சிருக்காங்க. இப்ப விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஏன் விநாயகனுடைய சிலை கடலில் கரைக்கப்படுகிறது அல்லது ஏதாவது ஒரு நீர்நிலையில் கரைக்கப்படுகிறது அப்படின்றதுக்கான காரணமும் நம்மளுக்கு புரிஞ்சிடுச்சு. ராமனுடைய சடலம் கடலில் தூக்கி வீசப்பட்டதுனால விநாயகனுடைய சிலையை கடல்ல கரைக்கிறாங்க. ஆக இந்த விநாயகன் என்ற உருவகமே ராமனுடைய வரலாற்றை மறைமுகமா குறியீடுகள் மூலமா பதிஞ்சு ராமனை வணங்காத மக்கள் மீது எப்படியாவது ராமன் வழிபாட்டை திணிக்கணும். அதற்காக தான் இந்த விநாயகன் என்ற போலி உருவகம் வந்தேரி பிராமணர்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயம், ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல குறிப்பா மகாராஷ்டிரால மக்கள் கூடுறதுக்கு ஒரு சாக்கா பயன்படுத்தியிருக்காங்க.
ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக போராடுறதுக்காக விநாயகனுடைய சிலைகளை வச்சு கூட்டங்களை கூட்டி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. ஆங்கிலேயர்களுடைய ஆட்சிக்கும், அதாவது பிரிட்டிஷ் எம்பையருக்கும் ராமாயணத்துக்கும் என்ன தொடர்பு, இதை பத்தியும் நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஆக மொத்தத்துல விநாயகனுடைய குறியீடுகளான கோடாரி, அங்குசம், பாசக்கயிறு, யானை முகம், அதுல உடைந்த யானை தந்தம், விநாயகனுடைய வாகனமான எலி, விநாயகனுடைய தலை ஏன் வெட்டப்பட்டது, விநாயகனுடைய சிலை ஏன் கடலில் கரைக்கப்படுகிறது, இந்த குறியீடுகள் எல்லாமே யாருடைய வரலாற்றை கோடிட்டு காட்டுதுன்னா தமிழ்நாட்டினுடைய முதல் வில்லன், தமிழ்நாட்டை நரகமாக்கிய முதல் யூத பயங்கரவாதி, முதல் தக்கு ராமனுடைய வரலாற்றை தான் மறைமுகமா கோடிட்டு காட்டுது. இது நம்மளுக்கு இப்ப தெள்ள தெளிவா புரிஞ்சிடுச்சு. விநாயகன் என்ற உருவகமே ராமனை வணங்காத தமிழ்நாட்டு மக்கள் மீது ராமன் வழிபாட்டை திணிக்கிறதுக்காக தான் பிராமணர்கள் போலியா உருவாக்கியிருக்காங்க. இதுதான் உண்மையான விநாயகா மிஸ்ட்ரி சால்ட். ஆக ஒரு தரப்பு சொல்ற வாதம், இந்த விநாயகன் உருவகம் தமிழ்நாட்டுக்குரியது கிடையாது, இது கர்நாடக பதாமி பகுதியிலிருந்து 7ஆம் நூற்றாண்டுல சிறு தொண்டர் என்ற ஒரு பல்லவ தளபதி கொண்டு வந்த உருவகம் அப்படின்றதுதான் உண்மை. 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல விநாயகன் வழிபாடு இருந்ததுக்கான சாத்தியக்கூறுகளே கிடையாது. அதனால பிள்ளையார்பட்டி விநாயகன் 3000 ஆண்டுகளுக்கு பழமையான கற்சிற்பம் அப்படின்னு டிசிபி விட்டது ராமனுடைய வரலாறு வெளிவந்துடக்கூடாது அப்படின்னு பிராமணர்கள் செஞ்ச ஒரு சதிதான் அது. ஆக விநாயகன் என்ற ராமனை குறிக்கிற இந்த உருவகத்தை கர்நாடகால இருந்து இங்க கொண்டு வந்து பிராமணர்கள் தமிழ்நாட்டு மக்கள் மேல திணிச்சிருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் நம்ம ராமனை கும்பிடவே மாட்டோம், ஆனா ஏதாவது ஒரு வகையில அந்த பிசாசை நம்ம மேல திணிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு போலி உருவகம் தான் இந்த வீணா போன நாயகனான விநாயகன். இது விநாயகனுடைய குறியீடுகள் மூலமா நம்ம 100% நிரூபிச்சிட்டோம். ஆனா விநாயகனுடைய வரலாறை தோண்டனா எங்க ராமனுடைய வரலாறு வெளிவந்துருமோன்ட்டு இந்த டிசிபி என்கிற ஆன்டி கிரைஸ்ட் மூலமா பிராமணர்கள் ஒரு புது கதையை உருவாக்கி நம்ம தலைமுறை மேல திணிச்சிருக்காங்க. ஃபால்ஸ் ப்ராஃபிட்டான டிசிபி முதல்ல வெளியிட்ட வீடியோவே விநாயகா வர்ஷிப் கிரேட் மிஸ்ட்ரி சால்ட். அதுல இவர் சொன்ன பொய்களுக்கு அளவே கிடையாது. அதுல விநாயகனுடைய தலை சித்தர்களோட ஞானத்தை குறிக்குதான், விநாயகனுடைய தொப்பை வளத்தை குறிக்குதான், இப்படி எல்லாம் இந்த டிசிபி ஆன்டி கிரைஸ்ட் பொய்களை உண்மை மாதிரி சொல்லி நம்மளுக்கெல்லாம் நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காரு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா. அதாவது விநாயகனுடைய தொப்பை செட்டியார்களுடைய தொப்பையை குறிக்குதான். என்ன செட்டியார்களுக்கு மட்டும்தான் தொப்பை இருக்குமா? சொல்ல போனா செட்டியார்களுக்கு தொப்பை இருக்கிறத விட கோயில் சன்னதிக்குள்ளதான் நிறைய தொப்பைகளை பார்க்க முடியும். அதனால விநாயகனுடைய இந்த தொப்பை ஐயங்கார்களுடைய தொப்பையை வேணா குறிக்கலாம். டிசிபி போய் சொல்ற மாதிரி செட்டியார்களுடைய தொப்பையை குறிக்காது. இந்த மாதிரி டிசிபி தமிழ் செட்டியார்களை இழிவுபடுத்துற எத்தனையோ காரியங்கள்ல ஈடுபட்டிருக்காரு. தமிழ் செட்டியார்களுடைய உண்மையான வரலாற்றை பத்தி கூடிய விரைவில் நான் ஒரு வீடியோ செய்ய தான் போறேன். பிராமணர்களுக்கும் தெலுங்கர்களுக்கும் ரகசிய கன்னடர்களான கிரிப்டோ கன்னடர்களான இந்த உடையார்களுக்கும் செட்டியார்கள் மேல ஏதோ பொறாம போல இருக்குது. அதனாலதான் தேவையில்லாம தமிழ் செட்டியார்கள் மேல இந்த கோஷ்டிகள்லாம் திரும்ப நிறைய பொய் பிரச்சாரங்களையும் அவதூறுகளையும் பரப்பிட்டே இருக்காங்க. அதுல ஒண்ணு, விநாயகனுடைய தொப்பை செட்டியார்களை குறிக்குதுன்னு இந்த டிசிபி விட்ட கப்சா. விநாயகனே ராமனை குறிக்கிற உருவகம். அப்ப விநாயகனுடைய தொப்பை ராமனுடைய வம்சாவழிகளான ஐயங்கார்களை தானே குறிக்கும். இந்த வந்தேரி பிராமண கூட்டம் தானே இந்திய மக்களுடைய வயிற்றுல அடிச்சு அவங்களுடைய வயிறுகளை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த டிசிபி எதுக்கு இதுல செட்டியார்கள் இழுத்தாரு? இதுக்கு பேர் தான் நார்சிசிஸ்டிக் ப்ரொஜெக்ஷன். இது மட்டும் இல்ல, இந்த கன்னட கோஷ்டி பண்ண இன்னொரு மிகப்பெரிய அக்கிரமம், அவங்களுடைய அமைப்புல இருக்கிற உறுப்பினர் யாலீஸ்வரனுடைய முகத்தை எடுத்து முருகன் சிலைக்கு மாதிரியா பயன்படுத்தினது. இது எவ்வளவு பெரிய அக்கிரமம் பார்த்துக்கோங்க. அதாவது இவங்களுடைய கன்னட யாலீஸ்வரனை முருகனா ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அந்த சிலையை நம்ம எல்லாம் கும்பிடணுமா? எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த கன்னட கோஷ்டி இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அக்கிரமம் பண்ணுவாங்க? அப்புறம் இந்த முருகர் சிலையில வேல் வைக்காம 3 அடி முன்னாடி வச்சாங்களாம். ராஜ அலங்காரத்துல இருக்கிற முருகன் சிலையில ஒரு கையில வலது கையில செங்கோல் இருக்கும், வேல் அந்த வலது கை மேல சாத்தப்பட்டிருக்கும். இதுதான் எல்லா முருகன் கோயில்ல இருக்கிற அமைப்பு. ஆனா இவங்க வேலை முருகன் சிலையில சாத்த மாட்டாங்களாம், முருகன் சிலைக்கு 3 அடிக்கு முன்னாடி வைப்பாங்களாம். அதுலயும் கேமரா ஆங்கிள பேன் பண்ணும் போது முருகனோட கழுத்துல அந்த வேல் படுற மாதிரி கேமரா ஆங்கிள கொண்டு போறாங்க.
இதுல ஏதோ உள்நோக்கம் இருக்கு அப்படின்னு நான் படம் பிடிச்சி காமிச்சா நீயே அந்த ஆங்கிள் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறேன்னு என்ன கேக்குறாங்க. அந்த வீடியோ எடுத்தது இவங்களோட அமைப்பு. முருகனுடைய சிலையில அந்த வேல் கழுத்துல குத்துற மாதிரி இருக்குன்னு நான் கேட்டா என்ன குத்தம் சொல்லுது இந்த பைத்தியக்கார கூட்டம். இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அருண்ற நேயர் ஒருவேளை இந்த சிலை ராமனை குறிக்குமோ அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஏன்னா ராமனுக்கு கழுத்துல குண்டடி பட்டுச்சுல, இவங்க முருகன்னு சொன்ன சிலை ராமனை குறிக்கலாம், அதுக்காக தான் இவங்க வேலை கழுத்துல குத்துற மாதிரி கேமரா ஆங்கிள் அப்படி காமிக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அது உண்மைதான். இவங்க முருகன்னு சொன்ன அந்த சிலையில வேல் சாத்தப்படல. இவங்க சொல்றாங்க அது செங்கோல் கிடையாது, தண்டமா, வெறும் தண்டம் தான் இருந்துச்சு. முருகன் ராஜ அலங்காரத்தில் இருக்கும்போது கையில வேலுக்கு பதிலா தண்டம் தான் வச்சிருப்பாருன்றது இவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? கையில வேலுக்கு பதிலா தண்டம் தான் வச்சிருப்பாருன்றது தண்டம் வச்சிருக்கிற சிலை கோதண்டராமனை குறிக்குதுன்னு டிசிபி தானே சொன்னாரு. அந்த அல்டார்ல முன்பகுதியிலேயே தடியோட ஒரு ஆள் நின்றுட்டு இருக்கிறார். பார்த்த உடனே எனக்கு அந்த மர்மம் கலைஞ்சிருச்சு. டே, இது கோதண்டராமன்டா அப்படின்னு நான் பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு. இது கோதண்டராமன்டா, அவர் தான் செயின்ட் ஜூடு. அப்போ அந்த செயின்ட் ஜூடுன்றது இங்கே ராமன் தான், அதனால தெரிஞ்சிச்சு. ஏன்னா கோதண்டராமன் தான் நின்றுட்டு இருக்காரு, நம்ம தான் பார்க்குறோமே. கையில் தடி வச்சுக்கிட்டு இருக்கிற செயின்ட் யாரு? கோதண்டம். அது கோதண்டராமன் தான். உள்ளார போய் பார்க்குறோம், கோதண்டராமன் சிலை இருக்குது, கையில் கோதண்டத்தை வச்சுக்கிட்டு இருக்க சிலை இருக்கு, அது கோதண்டராமன் தான். அடுத்து உத்தமபுத்திரன். இந்த படத்துல இவரோட பேரு தண்டபாணின்னு சொல்லுவாங்க. அது ஒரு தண்டம். சந்தோஷ், உனக்கு ஒண்ணு தெரியுமா? அது பேரு கூட தண்டபாணி. அந்த தண்டம்ன்றது கோதண்டராமன் தான், அது ராமனை தான் குறிக்கும். முருகன் ராஜ அலங்காரத்தில் இருக்கும்போது கையில வேலுக்கு பதிலா தண்டம் தான் வச்சிருப்பாருன்றது அப்ப இவங்களுடைய முருகன் சிலையில தண்டம் இருக்குன்னா அது கோதண்டராமனை தான் குறிக்குது. அதுக்கேத்த மாதிரி வேல் அந்த சிலையில சாத்தப்படல, அதனால அது முருகன் சிலையே கிடையாது. பத்தாக்குறைக்கு இவங்க இந்த சிலையை கொண்டு போய் கடற்கரையில இருக்கிற கூனிமேடுன்ற ஒரு கிராமம், சகுனியை குறிக்கிற கூனிமேடுன்ற ஒரு கிராமத்தை தேர்வு பண்ணி அங்க அந்த சிலையை கடல்ல முக்கி எடுத்தாங்க. அப்ப இவங்க முருகன்னு சொல்லிட்டு ராமனுக்கும் சகுனிக்கும் தான் விழா எடுத்திருக்காங்க. அந்த சிலையில இருக்கிறது தண்டம் வேற சொல்றாங்க. அப்ப அது கோதண்ட ராமனை தான் குறிக்குது. ஒரு ஆங்கிள் காமிக்கும் போது அந்த வேல் அந்த சிலையோட கழுத்தை குத்துற மாதிரி இருக்கு. இது ராமனுக்கு கழுத்துல பட்ட காயத்தை தான் குறிக்குதுன்னு அருண் சொன்னது 100% உண்மை. ஏடிஎஸ்னுடைய இந்த சிலை முருகனை குறிக்கவே குறிக்காது. இது மறைமுகமாக யூத ராமனையும் சகுனியும் குறிக்கதான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா இத முருகன்னு சொல்லி தமிழர்கள் மேல திணிச்சிருக்காங்க, தமிழர்களை ஏமாத்த பார்த்திருக்காங்க இந்த கன்னட கோஷ்டி. இங்க தமிழர்களாகிய நாம் பிராமணர்களுடைய உள்நோக்கத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னா வடநாட்டுல அயோத்தியா என்ற இடத்துல ராமனுக்கு கோவில் கட்டுறதா சொல்லிட்டு கடைசியில அங்க என்ன வச்சாங்க? மக்களுக்கு புரியாத வண்ணம் முருகனுக்கும் கிருஷ்ணனுக்கும் தான் அங்க சிலை வச்சு பிராமணர்கள் கும்பிட்டு இருக்காங்க. அதாவது பிராமணர்கள் முருகனையும் கிருஷ்ணனையும் கும்பிட்டு நம்மளுடைய கடவுள்களுடைய ஆசையை வாங்கிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு முருகன் மேலேயும் கிருஷ்ணன் மேலேயும் பயமும் இருக்கு. அதனாலதான் அயோத்தியால ராமன் கோவிலை கட்டுறன்னு சொல்லிட்டு முருகனையும் கிருஷ்ணனையும் மறைமுகமா மக்களுக்கே தெரியாம வணங்கிட்டு இருக்கிறாங்க பிராமணர்கள். ஆனா இங்க முருகனோட சிலைன்னு சொல்லிட்டு தமிழர்கள் மேல திணிக்கிறது என்ன? இவங்களுடைய பிசாசுகளான ராமனையும் சகுனியும் பரசுராமனையும் தான். அதாவது நாம யூத பிசாசுகள், யூத பயங்கரவாதிகள், ராமன் சகுனி பரசுராமன் மாதிரி நமக்கு தீங்கு விளைவித்த வில்லனுங்களை கும்பிட்டு தமிழர்கள் நாசமா போகணும். இதுதான் பிராமண சதிகார கும்பலோடைய மிக கொடிய தீய உள்நோக்கம். அதாவது அவங்க நம்மளுடைய கடவுள்களான முருகனையும் கிருஷ்ணனையும் கும்பிட்டு தப்பிச்சுப்பாங்களாம். நம்ம ராமன் சகுனி போன்ற பிசாசுகளை கும்பிட்டு நாசமா போகணும். இந்த கேடுகெட்ட செயலுக்கு துணை போறது யூதர்களால் நியமிக்கப்பட்ட இந்திய உளவுத்துறை ஏஜென்டான இந்த ஆன்டி கிரைஸ்ட் ஃபால்ஸ் ப்ராஃபட் எனும் டிசிபி பார்கவன். விநாயகன் மட்டும் இல்ல, விஷ்ணுவும் ராமனை மறைமுகமாக குறிக்க பிராமணர்கள் உருவாக்குன ஒரு கற்பனை வடிவம்தான். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த நம் கடவுளான கிருஷ்ணர் 3ஆம் தமிழ் சங்கத்தை நடத்தியவர். கிருஷ்ணருக்கு அப்புறம் கலியுகத்துல எந்த தமிழ் கடவுள்களும் உருவாகல. தமிழர்களுடைய கடைசி கடவுள் கிருஷ்ணர் தான். அதுக்கப்புறம் பேர் தெரியாத நிறைய சித்தர்கள் வாழ்ந்திருப்பாங்க. இருந்தாலும் தமிழ் சங்கம் நடத்துற அளவுக்கு சக்தி வாய்ந்த கடவுள் துவாபர யுகத்துல வாழ்ந்த கிருஷ்ணர் மட்டும்தான். கிருஷ்ணருக்கு அப்புறம் கலியுகத்துல யாரும் உருவாகல. பெயர் தெரியாத நிறைய சித்தர்கள் இருந்திருக்கலாம், ஆனா யாரும் சங்கம் நடத்தல. ஏன்னா கலியுகத்துல யூதர்களுடைய ஆட்டம் அளவுக்கு மீறி போயிடுச்சு.
அதனால உலக மக்களுடைய கான்சியஸ்னஸ் வெகுவாக குறைந்து விட்டது. பசி, பட்டினி, நோய்கள், யுத்தங்கள், இரத்த ஆறுகள்னு கலியுகத்துல யூதர்கள் போட்ட ஆட்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. கூடவே உண்மையான வரலாற்றையும் உண்மையான ஆன்மீகத்தையும் யூதர்கள் ஒரு நாடா போய் ஊடுருவி சிதைச்சிட்டாங்க. அதனால மக்களுக்கு ஆன்மீகத்துல நாட்டம் இல்லாம போயிருச்சு. ஒரு நாட்டுல இருக்கிற அரசியலும் கைப்பற்றி மக்களுக்கு கல்வியை தடை செஞ்சு மக்களை இருள்லையும் அறியாமையிலையும் வச்சுதான் கலியுகத்துல அவங்களுடைய யூத ஆட்சியை நடத்திருக்காங்க. கலியுகம் மனித குலத்துக்கு ஒரு இருண்ட யுகம். கடந்த 5000 ஆண்டுகள்ல எந்த தமிழ் சங்கமும் நடக்கல. அதனால இந்த விஷ்ணு தமிழ் சித்தர்னு டிசிபி சொல்ற கட்டுக்கதையெல்லாம் நம்பாதீங்க. அதுவும் இந்த ராமன் போன்ற சகுனி போன்ற யூத பயங்கரவாதிகளை வேற விதத்துல நம்ம மேல திணிக்கிற ஒரு பிராமண சதி தான். ஆனா விஷ்ணுவை ஒரு விண்ணாய்வு சித்தரா காமிக்கிறதுக்காக இந்த டிசிபி சொல்ற தகவல்கள், அதாவது விண்ணாய்வு சார்ந்த தகவல்கள் எல்லாமே கிருஷ்ணர் அவர் காலத்திலேயே சாதிச்சது. கிருஷ்ணரும் பாண்டவர்களும் நிலவுக்கே போய் தரையிறங்கி இருக்காங்க. ஆனா அந்த உண்மை வரலாற்றை மறைக்கிறதுக்காக கிருஷ்ணர் விட்ட ராக்கெட்டு நிலவை போய் சும்மா சுத்திட்டு வந்துச்சு. விஷ்ணு தான் நிலவிலேயே போய் இறங்குற ஆளில்லா விண்கலத்தை உருவாக்குனாருன்னு இந்த டிசிபி சொல்றதும் முழுக்க முழுக்க போய் தமிழர்களுடைய வரலாற்றை மறைக்கும் முயற்சி. நம்ம தமிழ் கடவுளான கண்ணனுடைய சாதனைகள் எல்லாவற்றையும் திருடி விஷ்ணு என்ற உருவத்துக்கு கொடுக்கிற முயற்சி தான் ஆன்டி கிரைஸ்ட் எடுக்கிற இந்த அயோக்கிய முயற்சி. இவங்க விஷ்ணுவுக்கு எப்ப விழா எடுக்கிறாங்க? 2025 ஆண்டுல விழா எடுக்கிறாங்க. அதை கூட்டினா 9ன்னு வேற இவரு சொல்றாரு. ஆனா அந்த 9 ராமனை குறிக்காதான் விஷ்ணுவை குறிக்குமா? 9 ராமனை குறிக்கும்னு இவரு தானே சொன்னாரு. சரி, ராமனுக்கு எப்படி 9ன்னு வந்துச்சு அப்படின்னா, விஷ்ணுவின் அவதாரமா ராமனை சொல்றாங்க. நம்பர் 1 அது வச்சுங்களா? சரி, அடுத்தது ராமன் அலி. அது பெரும்பாலும் எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம்தான். ராமன் ஒரு அலி. பிராமணர்களே ராமனுடைய பிறந்த தேதி நவமின்னு சொல்லுவாங்களா? ராமனின் பிறந்த தேதியை நவமி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு தான் ராமனுக்கு 9ன்ற பேர். அவங்களே யூதர்களே கொடுத்த நம்பர் தான். நாமளா கொடுத்த அந்த நம்பரில் அவன் தானே கொடுத்தான். நம்பர் 9ன்றது ராமனை குறிச்சது. இப்படிதான். அது மட்டும் இல்ல, விஷ்ணுவுக்கு இவங்க விழா எடுத்தது செப்டம்பர் மாசம், அதாவது 9வது மாசம். அதுவும் ராமனை தான் குறிக்குது. செப்டம்பர் 11 டீகோட் பண்ணிட்டு செப்டம்பர் விஷ்ணுவை குறிக்குதுன்றாரு. செப்டம்பர் 11 சம்பவம் ராமாயணத்தை தானே குறிச்சுது. அப்ப செப்டம்பர் மாசத்தை தான் அவங்க ராமனுக்கான மாசமா கருதுறாங்க. அக்டோபர் மாதம் வாழ்வின் இன்பத்தை துளைத்து விட்டோம். இப்ப ராமனுக்கான ஆண்டுல ராமனுக்கான மாதத்துல இவங்க விழா எடுக்கிறாங்கன்னா அந்த விஷ்ணு ராமனை குறிக்கிற உருவம் தானே. விஷ்ணு ராமனை குறிக்கிற ஒரு பொய் உருவம் தான் அப்படின்றதுக்கான இன்னொரு அதிர்ச்சிகரமான ஆதாரமும் சிக்கிச்சு. இவங்களுடைய ATS 2.0 சேனல் செப்டம்பர் 19ஆம் தேதி பிளாக் ஆயிடுச்சு, டெர்மினேட் ஆயிடுச்சு. ATS 3.0 ஆரம்பிக்கிறதுக்காக இவங்களே பண்ற ஒரு நாடகம் தான் அது. செப்டம்பர் 26ஆம் தேதி ஒரு வாரம் கழிச்சு இவங்க ATS 3.0 சேனல் ஆரம்பிச்சாங்க. அதே வாரத்துல தான் விநாயகர் சதுர்த்தி, தசரா, RSS நூற்றாண்டு விழா எல்லாமே நடந்துட்டு இருக்கு. செப்டம்பர் 27ஆம் தேதி விஜயுடைய கரூர் பொதுக்கூட்டம் நடக்குது. விஜய் நடத்தின அந்த கரூர் பொதுக்கூட்டத்துல விஷ்ணு என்ற ஒரு 1.5 வயது குழந்தை பரிதாபமாக உயிரிழக்குது. விஜயனுடைய கரூர் பொதுக்கூட்டத்துல திட்டமிட்டு நடத்தப்பட்ட அந்த கூட்ட நெரிசல் கொலைகளுக்கும் பீஸ்ட் மூவிக்குமே ஒரு தொடர்பு இருக்கு. அதை விஜய் டீகோட் பண்ணும்போது பார்க்கலாம். அதற்கு அடுத்த நாள் தான், அதாவது செப்டம்பர் 28ஆம் தேதி தான் ATS விஷ்ணுக்கான விழாவை எடுக்கிறாங்க. செப்டம்பர் 27 கன்னட விஜயனுடைய பிரச்சார கூட்டத்துல விஷ்ணு என்ற ஒரு சிறு குழந்தை உட்பட பல தமிழர்கள் உயிரிழக்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் செப்டம்பர் 28ஆம் தேதி ATS விஷ்ணுவுக்கு விழா எடுக்கிறாங்க. அதாவது முதல் நாள் விஷ்ணு என்ற குழந்தையை கொடூரமாக கொன்று பலி கொடுத்து அதுக்கு அடுத்த நாள் விஷ்ணு என்ற பிராமண முன்னோனுக்கு விழா எடுக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கான்ஸ்பிரசி, மிகப்பெரிய சதி இருக்குது. இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். யாலீஸ்வரனை குறிச்ச அந்த சிலை மட்டும் இல்ல, இந்த ATS உருவாக்குன ராவணன் உருவப்படத்தையும் அவங்களுடைய அமைப்பின் ஒரு உறுப்பினர் மாதவன்
கன்னட பூர்வீகம் கொண்ட இந்த மாதவனுடைய முகசாயல்ல வரைஞ்சிருக்காங்க. அதாவது ஏடிஎஸ்ல இருக்கிற தமிழர்கள் ராவணன்னு யாரை நினைச்சு கும்பிடுறாங்கன்னா இந்த கன்னட தற்குறியான மாதவனை தான். என்ன அக்கிரமம்லாம் நடக்குது பாத்தீங்களா? இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. முருகனாக யாலீஸ்வரனும் ராவணனாக மாதவனையும் தமிழர்கள் மேல திணிக்க பாக்குது இந்த அயோக்கிய கன்னட கோஷ்டியான பார்கவன் நடத்தும் போலி அமைப்பு. இதெல்லாம் சாதாரண குற்றம் கிடையாது, இதெல்லாம் தெய்வ குத்தம். நான் இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணதுனாலயோ என்னமோ போன வருஷமே இந்த மாதவனையும் யாலீஸ்வரனையும் ஏடிஎஸ்ல இருந்து நீக்கிட்டாங்களாம். ஆனா அதை பத்தி இவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்லயோ, இவங்களுடைய ஏடிஎஸ் யூடியூப் சேனல்லையோ, இவங்களுடைய ஏடிஎஸ் ட்விட்டர் ஃபேஸ்புக் பக்கங்கள்லயோ ஒரு மூச்சு வச்சு காணோம். இந்த கூட்டம் வழக்கமா ஒன்று சொல்லுவாங்க, என்னன்னா ஒரு விநாயகர் சதுர்த்திக்கும் ஒரு கருப்பு ஆடு ஏடிஎஸ்ல இருந்து நீக்கப்பட்டது அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லிப்பாங்க. அடிக்கடி சொல்லுவாங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஒரு கருப்பு ஆடு நீக்கப்பட்டதாம். விநாயகனையும் ஆட்டையும் ஏன் சேர்த்து வச்சு பேசுறாங்கன்னு இப்ப புரியுதா? ராமனுடைய குறியீட்டு விலங்கு தானே ஆடு, அந்த ராமன் தானே விநாயகன். அதனாலதான் ஒரு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கும் ஒரு கருப்பு ஆடு நீக்கப்பட்டது, சங்கத்திலிருந்து ஒரு கருப்பு ஆடு நீக்கப்பட்டது அப்படின்னு ரொம்ப பெருமை அடிச்சுக்கிட்டாங்க. என்னை பத்தி இவங்க பொய் குற்றச்சாட்டெல்லாம் சொல்லி அவதூறு பரப்பின வீடியோலயும் இதே டைலாக் தான் சொன்னாங்க. ஆனா கடைசியில நான் எக்ஸ்போஸ் பண்ண யாலீஸ்வரனையும் மாதவனையும் ஏடிஎஸ்ல இருந்து தூக்கிட்டாங்களாம். யாருக்காக இந்த ஆன்டி கிரைஸ்ட் ஃபால்ஸ் ப்ராஃபிட் பார்கவன் 4-5 வீடியோ போட்டு வக்காலத்து வாங்கினாரோ அவங்களே இவரோட அமைப்புல இருந்து தூக்கிட்டாராம். இப்படி ஒரு செய்தி வருது. அப்புறம் எதுக்கு அந்த தேவையில்லாத அணி என்னோட நேரத்தை வீணடிக்கிறதுக்கு? எதுக்கு இவர் யாலீஸ்வருக்கும் மாதவனுக்கும் அவ்வளோ வக்காலத்து வாங்கினாரு? இவங்களுக்கு வக்காலத்து வாங்கிட்டு என் மேல வந்து பல பொய் குற்றச்சாட்டுகளை வச்சு அவதூறு பரப்புனாரு. அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லும் போதுதான் இந்த பார்கவனுடைய பூர்வீகம், இவங்களுடைய உண்மையான வரலாறு, இவங்க எதுக்காக இயங்குறாங்க, இவர் உண்மையில தமிழர் கிடையாது கன்னடர் அப்படின்ற உண்மையே எனக்கு தெரிய வந்துச்சு. அப்புறம் இந்த மொத்த கோஷ்டியும் கன்னட பூர்வீகம் கொண்ட கோஷ்டின்னும் எனக்கு புரிஞ்சுது. இவங்களுடைய பதிலடி வீடியோல தேவையில்லாத அறவே கட்டு பேச்செல்லாம் பேசிக்கிட்டு என்னை வந்து மறைமுகம் மிரட்டுற வேலையை தானே பார்த்தாங்க. இப்ப லேட்டஸ்டா இந்த பார்கவனோட இமேஜை தூக்கி பிடிக்கிறதுக்கு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க பாருங்க. சிவனுக்கும் முருகனுக்கும் இணையானவராம் இந்த பார்கவன். இவங்க பண்றதெல்லாம் சாதாரண குத்தம் கிடையாது, தெய்வ குத்தம். நம்முடைய சக்தி வாய்ந்த சித்த முன்னோர்களுக்கு எதிராக இந்த கன்னட கோஷ்டி செய்யும் தெய்வ குற்றங்கள் தான் இவை. இவங்களுக்கு எல்லாம் கடவுள் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்றது நல்லா தெரியுது. கடவுள் மேல நம்பிக்கை இருக்கிற மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அரசியல் பண்றதுக்காக தான் இவங்கெல்லாம் தமிழ்நாட்டுல இயங்கிட்டு இருக்காங்க. அதாவது பெரும்பாலான தமிழ் மக்கள் படிக்காதவங்களா இருந்த போது நாத்திகம் பேசி நம்மளெல்லாம் ஏமாத்தினாங்க. இப்ப எல்லாரும் படிச்சு முன்னேறினதுனால ஆத்திகம் பேசி நம்மளை ஏமாத்த வந்திருக்குது இந்த கூட்டம். இருந்தாலும் கூட்டு உடஞ்சிருச்சுல. இப்ப காலத்துக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிறாங்களாம்மா இவங்க. ஆனா என்ன இருந்தாலும் ஒரு நாள் உண்மை வெளில வரதானே போகுது. ஆக இந்த டிசிபி மூலமா பிராமணர்கள் விநாயகன் வந்து தமிழ் சித்தர்களை குறிக்கிற உருவம்னு சொன்னது முழுக்க முழுக்க பொய்க்கதை. அது மீண்டும் ராமன் என்ற யூத பிசாசை தமிழ் மக்கள் மீது மறைமுகமாக திணிக்கிற வேலைதான். இந்த குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு சுலபமான தீர்வு என்னன்னா, மிருகத்தலை பொருத்திய எந்த உருவத்தையும் வணங்காதீங்க. தமிழர்கள் மிருகத்தலை பொருத்திய எந்த உருவத்தையும் வணங்க தேவை கிடையாது. இது எல்லாமே பிராமணர்கள் அவங்களுடைய பிசாசுகளை, அவங்களுடைய உருப்படாத முன்னோர்களை நம்ம மேல திணிக்கிறதுக்கு இந்து மதம் மூலமா அவங்க செய்யற அட்டூழியங்கள். முதல்ல இந்த பார்கவன் சொன்னது விநாயகர் ஒட்டுமொத்த சித்தர்களை குறிக்கிற ஒரு உருவம், அதனாலதான் அதை வந்து முழு முதற் கடவுள்னு கூப்பிடுறோம் அப்படின்னாரு. குறிப்பிட்ட சித்தர்களான சிவன், முருகன், ராவணன் அப்படின்னு நம்ம கும்பிட்டுட்டு போவோம். எதுக்கு விநாயகன்னு ஒரு புரியாத உருவகத்தை உருவாக்கி அதை வழிபடணும்? நம்ம எந்தெந்த சித்தர்களை நம்ம வழிபடணுமோ அந்தந்த சித்தர்களுடைய மனித உருவத்தையும் சிலையையும் நம்ம வழிபட்டாலே போதுமானது. அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு, இந்த விநாயகன் வந்து விஷ்ணுவை குறிக்கும் அப்படின்னாரு. விண்வெளி நாயகன் வந்து விஷ்ணுவா, அதனால விநாயகன் வந்து விஷ்ணுவை குறிக்குதான். அப்புறம் கிருஷ்ணரும் ராக்கெட் ஏவி இருக்காரு, அதனால கிருஷ்ணரும் விஷ்ணுவும் சேர்ந்ததுதான் இந்த விண்வெளி நாயகனான விநாயகன் அப்படின்னாரு. முதல்ல ஒட்டுமொத்த சித்தர்களும் சேர்ந்ததுதான் விநாயகன்னாரு, அப்புறம் விஷ்ணு தான் விநாயகன்னாரு, அப்புறம் கிருஷ்ணரும் விஷ்ணுவும் சேர்ந்ததுதான் விநாயகன்னாரு. இப்படி நம்மள போட்டு குழப்பறது எதுக்குன்னா, குழம்புன குட்டையில தான் இந்த பிராமணர்கள் மீன் பிடிக்க முடியும். அதுக்குதான் இந்த எல்லா டக்கால்ட்டி வேலைகளும். விநாயகன் விஷ்ணுவை குறிக்கிற உருவம் தான், ஆனா அந்த விஷ்ணுவே ராமனை குறிக்கிறவன். விநாயகன் உண்மையில விஷ்ணு என்ற ராமனை குறிக்க உருவாக்கப்பட்ட ஒரு போலியான உருவகம் தான். விநாயகனை நம்ம வணங்கவே தேவை கிடையாது. விநாயகனை வணங்கினா நம்மளுக்கு நல்லதே நடக்காது. பொதுவாகவே மிருகத்தலை கொண்ட எந்த உருவத்தையும் வணங்காதீங்க.
மனித உடம்பு மிருகத்தலை. அது எந்த மிருகமா இருந்தாலும் மிருகத்தலை பொருந்திய இந்த உருவகத்தையும் வழிபட தேவையில்லை. ஆங்கிலத்துல இந்த மாதிரி உருவகங்களுக்கு பேரு ஜூமார்பிக். இது இந்தியால மட்டும் இல்ல, எகிப்து நாகரிகம், சீன நாகரிகம்னு பல நாகரிகங்கள்ல யூதர்கள் அவங்களுடைய வேலையை காமிச்சிருக்காங்க. அந்தந்த நாகரிகங்களுடைய பழமையான வரலாற்றை மறைக்கிற வேலை தான் இது. குறிப்பா இப்ப தமிழ்நாட்டுல வராகி அப்படின்னு சொல்லி வராகியோடைய வழிபாட்டை தமிழர்கள் மேல திணிக்கிறாங்க. பன்றி முகம் பொருத்திய ஒரு பெண்ணுடல் யூத பிசாசான சரமாவை குறிக்கும். ராமன் கூடவே வந்தால அந்த யூத விபச்சாரி சரமாவை குறிக்கிற உருவகம் தான் இந்த வராகி. இந்த வராகிய கும்பிட்டா குடும்பம் நாசமா தான் போகும். பிராமணர்கள் அவங்களுடைய முன்னோன் பிசாசுகளை தமிழர்கள் மேல திணிக்க பாக்குறாங்க. தயவு செஞ்சு மக்களே, வராகி, விநாயகன், பிரத்யங்கரா, நரசிம்மா இது போன்ற யூத பிசாசுகளை புறக்கணிங்க. மிருகத்தலை கொண்ட எந்த உருவகத்தையும் வழிபடாதீங்க. வழிபட்டா குடும்பம் மட்டும் இல்ல, நாடும் நாசமா போகும். அதனாலதான் இப்ப எல்லாம் இருந்தும் நம்மளுக்கு எதுவுமே இல்லாத ஒரு உணர்வு இருக்கு. நம்ம சித்தர்களை, கடவுள்களை வணங்கினாலே போதும். யூதர்கள் புதுசா திணிக்கிற அவங்களுடைய பிசாசுகளை நம்ம வணங்க தேவை கிடையாது. கூடிய விரைவில் எந்தெந்த சித்தர்களை தமிழர்கள் வணங்கணும், எந்த மாதிரியான பிசாசுகளை இந்த பிராமண சமூகம் கடவுள்ன்ற பேர்ல, இந்து மதம்ன்ற பேர்ல நம்ம மேல திணிச்சு அட்டூழியம் பண்றாங்க. இது தவிர இந்த வரலாறுலாம் தெரிஞ்சு இதெல்லாம் புரிஞ்சுக்கிற தமிழ் கிறிஸ்தவர்கள், தமிழ் இஸ்லாமியர்கள் இவங்கெல்லாம் என்ன மாதிரி வழிபாட மேற்கொள்ளலாம். பல தமிழ் கிறிஸ்தவர்களும் தமிழ் இஸ்லாமியர்களும் அவங்கவுங்களுடைய குலதெய்வத்தை மறந்து போயிருப்பாங்க. அதனால தமிழ் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் அவங்கவுங்களுடைய குலதெய்வத்தை மீட்டெடுத்து வழிபாடு செய்யறது. இது தவிர கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் அருவ வழிபாடு பண்றவங்க. அதனால இவங்க தமிழ் சித்தர்களை உருவ வழிபாடு செய்யணும்னு அவசியம் இல்ல, அவங்க அருவ வழிபாடு கூட செய்யலாம். அவங்களுக்கான பரிந்துரைகள் இதையெல்லாம் விளக்கி நான் தனி வீடியோ செய்யறேன். தமிழர்கள் மீண்டும் நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்த முறையான ஆன்மீக பாதையில் சென்றால் மட்டுமே யூதர்களுடைய கொடிய சதிகளிலிருந்து தப்பிக்க முடியும். பரவ இருக்கும் 3ஆம் உலக யுத்தத்திலிருந்து நம்மை நாமே தற்காத்து கொள்ள முடியும். ஆன்மீகன்ற பேர்ல இந்த பிராமண யூதர்கள் நம்ம மேல திணிக்கிறதெல்லாம் நம்ம கடைபிடிச்சோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய கான்சியஸ்னஸ் உயராது. அதனால இப்ப தேவைப்படுறது ஒரு ஆன்மீக புரட்சி தான். அனைத்துக்கும் ஆணி வேறாக இருப்பது நம்மளுடைய ஆன்மீகம் தான். அந்த ஆன்மீகத்தை சீர் செஞ்சா மட்டுமே ஆபத்துகள்ல இருந்து தப்பிக்க முடியும். ஒரு வளமான அமைதியான நாடாக நம்ம வாழ முடியும்.